எக்ஸாம்ல கேட்ட தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வா என்ற சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர். ராமன் அப்படின்றது எழுவாய். எழுவாய் வந்து என்ன பண்ணா அப்படின்றது வந்து சொல்றது வந்து என்னது அப்படின்னா எழுவாய் தொடர். அப்ப ராமன் வந்தான். ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து மேற்கதுவாய் எதுகை. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறிக. மோனை அப்படின்னா எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மோனை மொத்தம் எத்தனை எழுத்துனா 2 எழுத்து. அந்த 2 எழுத்துல 1 கட் பண்ணிருங்க. அப்ப முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. எதுகை அப்படின்றது மொத்தம் 3 எழுத்து இருக்குமா. சோ அந்த எதுகையில ஒரு எழுத்து கட் பண்ணிட்டா 2. அப்போ எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஸோ இதுல வந்து முதல் எழுத்து எதுல ஒன்றி வருதுன்னா நந்தவனம் நற்றமிழ். இங்க கண் பண்ணோடு ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வரல. பண்ணோடு வந்தாயோ பாவா கிடையாது. திறந்து நற்றமிழ் கிடையாது. நந்தவனம் நற்றமிழ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. சோ இதுல தல புராணங்கள் என்றால் என்னன்னு கேட்டா அந்த தல புராணங்களை பத்தி விளக்குறதா வரும். சோ அப்ப இங்க மீனாட்சி சுந்தரனாரை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. தல புராணங்கள் எத்தனை வகைப்படணும், அது எத்தனை டைப் அப்படின்றதுலதான் இருக்கும். இங்க நமக்கு வந்து தல புராணங்களை பாடுறதுல மீனாட்சி சுந்தரனார் வந்து சிறந்தவர் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கு. சோ அப்ப 2வது ஆப்ஷனும் தப்பு. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை எப்படி பாடினார்னு கேட்டா அப்படின்றதுல அவர் பத்தி ஸ்பெசிஃபைடா சிறப்பாக பாடின அப்படின்ற மீனிங் வராது. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யாரு, இந்த கொஸ்டினுக்கு மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ் செம்மை, அதாவது செழுமை ஆனா பண்பை கூறுறதுதான் செந்தமிழ். செழுமை கூட்டல் தமிழா, அப்ப அது வந்து பண்பு. அந்த செழுமை பச்சை பசைன்னு இருக்கு இல்லையா, சோ அந்த பண்பை குறிக்கிறதுனால அது பண்பு தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர் அப்படின்றது வரணும். கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை. ஓங்கல் ஓசை வந்து பொருந்தாத சொல். எதிர் சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம்னா மோட்டிவேட் பண்றது. ஆர்வம், உற்சாகம், தெளிவு அப்படின்றது வந்து பாசிட்டிவான விஷயம். சோர்வு அப்படின்றது டயர்டா இருக்குது. சோ அப்போ வந்து எதிர் சொல், ஊக்கத்துக்கு எதிர் சொல் சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்றது கரெக்டான ஆன்சர். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நடமாட கோவில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று ஈயில். படமாட கோவில் பகவர்க்கு அது அமை. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. மோனை அப்படின்றது பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது இங்க செய்தியா சொல்லல, வினா வாக்கியமா இல்ல, கொஸ்டின் மார்க்கா இல்ல, கட்டளையா இருக்கு. இங்க உள்ள பூக்களை பறிக்க கூடாது. அப்ப இது வந்து கட்டளை வாக்கியம். இமிழிசை இலக்கண குறிப்பு. இமிழிசை அப்படின்றது வினைத்தொகை. மல்லிகை சூடினான் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்வியில் கற்காதவங்க. சோ கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். நாவை காக்காதவர் வந்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சும் மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. கரைப்பொரு அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திரு ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி, இது அடிக்கடி கேட்கறது. வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom and
ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர்கள் ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். 900 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப் பெற்றவர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் செடி கீழாநெல்லி. இந்த 3 தான். இந்த 3மே ஒரே மீனிங் தான். அதனால இவை 3 அப்படின்றது ஆன்சர். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கென பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் ஸ்ரவண பிதுர்பத்தி. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செஃபர்ட் ஃபாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். இதுல ஃபர்ஸ்ட் இது இந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்றது கூற்று 2 மட்டும் என்னது அப்படின்னா சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராஜசிம்மேஸ்வரம் கோவில். குந்தி தின்றால் குன்று குறையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படி எழுதுக. ஸோ அகர வரிசைப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எழுதிக்கோங்க. அ ஆ இ இருக்கும் இல்லையா, அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் உடுக்கை, அடுத்து கணப்பறை, தவிழ், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை எல்லாமே ஒரே மீனிங். 6 அப்படின்றது டிஃப்ரெண்ட். பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அலரும். பிழை திருத்தம். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருந்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருட்களை கண்டுபிடிக்கிறது.
விடைக்கேற்ற வினா வந்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கான பொருட்களை கண்டுபிடிக்கிறது. கரெக்டான நமக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருமோ அந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மஞ்சை. தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள் செல். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் தருக. சூழ்னா கருப்பம், சூழ் அப்படின்னா சுற்று, சூழ் இந்த வந்து சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரட்டல். ஃபர்ஸ்ட் சரி. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் தவறு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களமாகும் அப்படின்றது மூணாவது வந்து சரி. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசிகாண்டம் அதி வீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். ஐ எனும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பாட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி வந்து மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. 11 என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் வந்து பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் அப்படின்னா நாகனவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்னா பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீர்த்து ஒருபோதெனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கோ. 4 என தொடங்கும் இருட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் வந்து கவி காலமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கரெக்ட். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது சரி. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது தவறு. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் கரெக்ட். அப்போ 1, 2, 4 வந்து கரெக்ட். திருவிருத்தம் எனும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாள பத்திரம் தாளை மடல். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் டேஷ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக.
ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால். ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கரெக்ட் தான். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். கரெக்ட். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் அப்படின்றது தவறு. தேங்க் யூ.